ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எக்ஸலில் ஒரு 3 சிம்பிள் ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். அப்பர் கேஸ், லோயர் கேஸ் அண்ட் ப்ராப்பர் கேஸ். இப்போ இந்த 3 ஃபார்முலாஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஸ்ட்ரிங்ஸ் அப்பர் கேஸு, லோயர் கேஸு, ப்ராப்பர் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு அன்அலைன்மெண்ட் மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு பிரிண்டிங் எடுக்கும்போதோ இல்லை ஏதாவது சம்திங் நமக்கு அந்த டேட்டா எங்கிட்டாவது நமக்கு முக்கியமாக அது அலைன்மெண்ட் படி வேணும், ப்ராப்பராக வேணும், இல்லை எனக்கு லோயர் கேஸில் வேணும், இல்லை அப்பர் கேஸில் வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்கும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த 3 ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா இதுதான். இந்த டேட்டாவை தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே தெரியும் உங்களுக்கு லோயர் கேஸும் இருக்குது, அப்பர் கேஸும் இருக்குது. இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் இல்லாமலும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு லோயர் கேஸ் வேணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு லோயர் கேஸ் ஃபார்ம் அப்ளை பண்ணுவோம். லோயர் கேஸ் சிம்பிள் தான். ஃபங்க்ஷன் நேம் லோயர், ஓகேங்களா? டைப் பண்ணாலே நமக்கு வந்துடும். LOWERன்னு டைப் பண்ணாலே வந்துடும். நம்ம ஜஸ்ட்டு டேபு கொடுத்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே நமக்கு பாப்புலேட் ஆகும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு E2-வை செலக்ட் பண்ணுங்கள். E2-வை செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே இது எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பாண்ட் பண்ணாலே உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு தெரியும். அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். அந்தந்த ரோவுக்கு நேராக இருக்கிறது உங்களுக்கு லோயர் கேஸில் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ லோயர் கேஸில் விசிபிள் ஆகுது எப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்கு வேல்யூமே இப்போ அப்பர் கேஸில் இருந்ததுன்னா அப்புறமே அது லோயர் கேஸுக்கு கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ நெக்ஸ்ட்டு அப்பர் கேஸ் என்ன ஆகும்னா, அப்பர்னு கொடுங்க ஃபங்க்ஷனில். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், ஜஸ்ட் என்டர். இங்கே என்ன ஆகும்னா, அங்கே இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங் வேல்யூவுமே கேப்ஸுக்கு கன்வெர்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுதான் நம்மளோட அவுட்புட் ஃபைலு, இன்புட் ஃபைல். இதுதான் நம்மளோட இன்புட் ஃபைலு. இது ரெண்டும் லோயர் கேஸோட அவுட்புட்டு, அப்பர் கேஸோட அவுட்புட்டு. உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் நல்லா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் கேஸாக தான் இருக்கும், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கும். இங்கே அப்பர் கேஸில் இருக்கும். எல்லாமே அப்பர் கேஸ் மீன்ஸ் கேப்ஸ் லெட்டருக்கு கன்வெர்ட் ஆயிரும். இப்போ ப்ராப்பர் கேஸ் அப்படின்னாக்க அந்த ஃபார்முலாவையும் நம்ம இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். ப்ராப்பர்னு வந்துடும். டைப் பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை செலக்ட் பண்ணுங்கள், அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த 3 இதோட அவுட்புட்டையும் உங்களால் பார்க்க முடியும். இந்த 3 லோயர் கேஸ்ன்றது ஃபுல் ஸ்மால் லெட்டர்ஸ், அப்பர் கேஸ்ன்றது ஃபுல் கேப்ஸ் லெட்டர். ப்ராப்பர் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஒரு சிம்பிளாக ஒரு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கும். ரிமைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்மால் லெட்டரில் இருக்கும். அதுதான் ப்ராப்பர் கேஸ்ன்னு சொல்கிறோம். ப்ராப்பர் ஃபங்க்ஷன் அதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கிருஷ்ணகிரின்றது கே மட்டும் கேப்ஸ், மற்ற அதர் லெட்டர்ஸ் எல்லாமே ஸ்மால். நெக்ஸ்ட் வேர்டு ஸ்டார்ட் ஆகும்போது ஜெயசங்கர் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜே கேப்ஸ், ரிமைன்ஸ் லெட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் இருக்கும். இதுதான் ப்ராப்பர். ஒரு ப்ராப்பர்னா ஒரு வேர்ட்ஸோட பிகினிங் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கும், அதர் லெட்டர்ஸ் ஸ்மாலில் இருக்கும். அதுதான் இந்த லோயர் கேஸ் அப்பர் கேஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறது ப்ராப்பர் கேஸில். இவ்வளவு தான். இந்த 3 ஃபார்முலா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ஃபார்முலாவோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் திஸ்.